வந்து டே பயங்கர பியூட்டிஃபுல்லாக போச்சு ஆக்சுவலி. ஃப்ரம் த மார்னிங் லைக் நான் ஸ்டார்ட் பண்ணதுமே நேற்றே வந்து எனக்கு அந்த வில்லேஜ் நான் எப்பயுமே லைக் வீக்கெண்ட்ஸ் ஆனால் போகிறது இருக்கு. ஸோ அந்த வில்லேஜ் போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் போக முடியல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு லைக் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போனதுனால சரி வேணாம் இந்த வீக்கெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ எனக்கு பயங்கரமாக போச்சு அந்த டே. அண்ட் லெட் மீ ஷேர் யூ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் happened in my life. Yes, it was like 2016 to 2019. அந்த டைமில் எனக்கு எனக்கு பெரிய ஈர்ப்பு எது மேலேயுமே இருந்தது கிடையாது. பெரிய ஈர்ப்பு எதுவுமே இருந்தது கிடையாது அப்படின்னா ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், லைக் ஸ்டடீஸாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், எது மேலேயுமே ஒரு பெரிய ஈடுபாடே இருந்தது கிடையாது. பிகாஸ் என் லைஃப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற காலகட்டம். லைஃப்னால் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் லைக் காலேஜ் முடிச்சுட்டு பேக் இன்டு ரியாலிட்டி வரும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இத்தனை நாள் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டோம். பட் இப்போது வந்து நமக்கு இந்த ஒரு நாள் போகிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஏன் அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் ஆன் ஃபைன் டே அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே தெரிய வந்துச்சு. ஒரு புக் ஒன்று படித்தேன், த பவர் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆத்தர், ஹிஸ் நேம் இஸ் எச்கார்ட் டோலே. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவருக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குமாமா, வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒன் ஃபைன் டே திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது லைஃபே பயங்கர மேஜிக்கலாக இருந்துச்சு. இப்போது அதை அனலைஸ் பண்ணிட்டு என்னடா திடீர்னு பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஒரு மாதிரி எப்படி பயங்கர ஹாப்பனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி இருக்கிறது தான் அந்த பவர் ஆஃப் லவ்னு சொல்லிட்டு. அந்த புக்கில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிமிஷம் தான் ரொம்ப முக்கியம். உன்னால் எது பண்ண முடிஞ்சாலும் அதை இந்த நிமிஷத்துலேயே ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் அதோட மையமாக இருக்கும். அது சொல்ல இது ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை லைக் வேறு ஏதாவது விஷயத்தில் உங்களால் ஏதாவது புது ஹேபிட் ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சா அது உண்மை தான். இந்த நிமிஷத்தில் எதாக இருந்தாலும் நம்ம பண்ணுறது தான். அடுத்த நிமிஷம் அது இருக்குமா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த நிமிஷம் ரொம்ப அழகானது. நம்ம பிறக்கும்போதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் அழகாக தெரிஞ்சது. காலப்போக்கில் நமக்கு எதுவுமே அழகாகவே தெரியுது. அது ஏன்னா ஒரு சலிப்புத்தன்மைங்கிறத தாண்டி நாம் அதெல்லாம் ஒரு திரையிட்டு மூடிடுறோமோன்னு நினைக்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு மூடிடுறோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த நல்ல விஷயத்தையுமே நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி பார்க்குறது இல்லை. அப்போ சின்ன வயசில் அப்படிலாம் கிடையாது. நான் எப்படிப்பட்ட ஒரு ஏராளர், கேபிள் காலகட்டம் வர்றதுக்கு முன்னாடி லைக் பொதிகைன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதாவது ஆண்டனா மாட்டி டிவியில் செட்டப் பண்ணி டிடி நேஷ்னல் மட்டும்தான் ஓடும். அப்போ அதிலிருந்து சில சேனல்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு டிடி நேஷ்னல் மட்டும்தான் இருந்துச்சு. பொதிகை அந்த கவர்மெண்ட் சேனல் அது ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. அதில் ஒளியும் ஒளியும்னு சொல்லிட்டு ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் போடலாம். பயங்கரமாக இருக்கும். ஒளியும் ஒளியும் மீன்ஸ் வீடியோ சாங்ஸ் தான் வந்து ஒளியும் ஒளியும். அது என்னோட அந்த டேயில் பார்த்துட்டு, ஏன்னா அதில் தான் புது படம்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த புது பாட்டெல்லாம் கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மச்சான் இன்னைக்கு அந்த படம் பாட்டு போட்டிருந்தாங்க பாரு, சூப்பராக இருந்துச்சுடா, பயங்கரமாக இருந்துச்சு இந்த படம்னா இனி எப்போத்தி டிடியில் பொதிகையில் போடுவானோ அப்படி இப்படின்னா சும்மா டிவியில் போடுவோம் அப்படின்னா பேசிட்டு இருந்தோம். பட் அப்படியே லைக் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு 20 years கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா இப்போல்லாம் ஃபோனில் எல்லா விஷயமும் வந்துடுச்சு. ஆனால் அப்போ டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் நான் என்றைக்காவது வெளியூர் போயிட்டேன், என் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா அதனால் எப்படின்னா பஞ்சாயத்து டிவி இருக்கும். ஒரு பஞ்சாயத்து டிவி ரூம் ஒன்று இருக்கும், சின்ன டிவி ரூம் ஒன்று இருக்கும். அதில் தான் வச்சுருப்பாங்க. பஞ்சாயத்து தலைவருக்குலாம் சாவி இருக்கும். அவர் கொடுத்துருவார். நைட்டு ஒரு 7-7:30 மணி ஆனால் எல்லோரும் வந்துடுவோம். சாட்டர்டே சண்டே மட்டும்தான். சாட்டர்டே சண்டே மட்டும்தான். அங்கே வந்து
புது படம் போடுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போலாம் புது படம் பார்க்குறதுனா ரொம்ப ஆசையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு பாஷா ஒரு டைம் போட்டிருந்தாங்க. பாஷா பார்க்கும்போதே பயங்கர ஓவர் பேக்டாக ஒரு த்ரில், ஒரு பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் இருக்கிற படமாக தான் எனக்கு இருந்துச்சு அந்த வயசில் அது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வீட்டில் கேட்டேன், அப்பா நாமளும் கேபிள் டிவிலாம் போடுவோம், ஏன்னா புது படம்லாம் போடுவாங்கள்ல அப்படின்னா. போட்டு 2வது நாளோ 3வது நாளோ பிகாஸ் கேடிவியில் கேடிவியோ சன் டிவியோ நைட்டு போட்டான் பாஷா படம். நான்லாம் தண்ணி இருக்குல்ல, தண்ணி எடுத்து கண்ணில் வச்சுக்கிட்டு அப்படின்னா தூங்க மாட்டோம், இந்த படம் ஃபுல்லாக பார்த்துருன்னு சொல்லுவேன். அப்படி பார்த்தேன் அந்த படம். ஸோ அது என் மனசுக்கு நெருக்கமான விஷயமும் கூட. அதெல்லாம் நான் அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிச்சேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகும். பட் இப்போ பெரிய விஷயம் நடந்தாலுமே அது அவ்வளோதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்த பார்த்துட்டு இருந்த பையன் போய் எதுவுமே நடக்காமல், எதுவுமே இல்லாமல், அந்த அந்த அது எதையுமே பெருசாக கன்சிடரே பண்ணாமல் ஆமாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பையனாக வந்துட்டேன் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அதுலேருந்து நான் என் லைஃப்பை பார்க்குறதே வந்து வேறு விதமாக தான் பார்க்க ஆரம்பிச்சேன். எது நடந்தாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் என் டெரஸில் எனக்கு பிடிச்ச சில விஷயம்லாம் இருக்குது. நான் அந்த வில்லேஜ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வில்லேஜ்லாம் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன பண்ணுவேன், குக் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா வீட்டில் என்னால் குக் பண்ண முடியாது, அம்மா அண்ணி அவங்களாம் குக் பண்ணுவாங்க. பட் அங்கே போயிட்டேன் அப்படின்னா நானே குக் பண்ணுவேன். அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ரிவர் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கோம், பக்கத்துலேயே குக் பண்ணுவேன். அங்கே நைட் கேம்பிங்ஸ் பண்ணியிருக்கோம், டென்ட்ஸ் இல்லாமல் கேம்பிங் பண்ணியிருக்கோம். தார்பாலின் மட்டும் போட்டு கேம்பிங் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இருக்கிற அமைதி, அதாவது இந்த மாதிரி ஒரு நாய்ஸஸே கேட்காது. லைக் ஒரு வண்டி சத்தமாக இருக்கட்டும், எதுவுமே கேட்காது. வெறும் இந்த பேர்ட்ஸ் கத்துறது, அதுக்கப்புறம் அந்த ரிவர் ஸ்ட்ரீமோட அந்த மாதிரி ஒரு ரிவர் ஸ்ட்ரீமோட சவுண்ட் கேட்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுமே சாந்தமாயிடும். என்ன தான் சிட்டிக்குள்ளே அவ்வளோ ரஷ்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அந்த டைம் பார்க்கும்போது எனக்கு அந்த 2 நாளுமே எப்படி போகுதுன்னே தெரியாது. ரொம்ப ஸ்லோவாக நான் என்ஜாய் பண்ணிட்டு அந்த அதாவது மார்னிங் ஒரு டைம் சாப்பிடுவோம், ஈவினிங் ஒரு டைம் சாப்பிடுவோம், அவ்வளோதான். அது இடையில லைக் ஏதாவது ஒன்று ஸ்நாக் மாதிரி, அது கம்பம் கூழ் மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது குடிக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம். ஃபிஷ் பண்ண போயிட்டோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது. மத்தியானம் லைக் சாப்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஆற்றுல போய் மீன் பிடிக்க போயிட்டோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அது யார் சொன்னாலும் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம்லாம் யோசிக்க கூட டைம் இருக்காது. ஏன்னா இந்த ஃபாஸ்ட் பேசிங் வேர்ல்டில் நம்ம எதையுமே ஸ்லோ டவுன் பண்ணுறதே இல்லை. அது அந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, அது அப்படியே கேட்ச் பண்ணி போயிட்டே இருக்கும். பட் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் ரசித்து வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது கற்றுக் கொடுக்குறதும் நமக்கு நிறையா இருக்கும். அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணியே தீரு. ஸோ அதனால ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். உன்னை நீயே வேறு மாதிரி பார்ப்பேன். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ